ஷேர் மார்க்கெட்டில் இந்த வருஷத்தில் அதிக லாபம் கொடுத்த கம்பெனியை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரி லிமிடெட். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 578% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் ₹135 1314 வரைக்கும் போயிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 15,986 கோடி. இந்த கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ ₹921 ட்ரேட் ஆகிட்டுருங்க. இதோட ஹைலோ பார்த்திங்கன்னா ₹143 1314 வரைக்கும் போயிருக்காங்க. இதோட பி ரேஷியோ பார்த்திங்கன்னா 18.2 கரெக்டான பி ரேஷியோங்க. புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 91.9. இதோட டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்குறது இல்லைங்க. ஆர்ஓசி வந்து 61%, ஆர்ஓஇ வந்து 84%, ஃபேஸ் வேல்யூ ₹10. ஓபிஎம் பார்த்திங்கன்னா 14.1, இபிஎஸ் வந்து 53.7. இந்த கம்பெனி வந்து இந்த வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 880 கோடி ப்ராஃபிட் மட்டும் காமிச்சிருக்காங்க. கம்பெனியோட கடன் அளவு பார்த்திங்கன்னா 85 கோடி. இந்த கம்பெனியோட டெப்ட் பார்த்திங்கன்னா 473 கோடி. இந்த கம்பெனியோட கையிருப்பு பார்த்திங்கன்னா 1340 கோடி வச்சுருக்காங்க. இந்த கம்பெனி கடந்த குவார்டர்லி ரிசல்ட்டில் 273 கோடி லாபம் காமிச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் கையில் பார்த்திங்கன்னா 64.8% வச்சுருக்காங்க. அதாவது இது கம்பெனிக்கு ஒரு சாதகமான விஷயம். எஃப்ஐ வந்து 2.87 கோடி வச்சுருக்காங்க. டிஐ வந்து 0.8 கோடி வச்சுருக்காங்க. பப்ளிக் கையில் வந்து 32.2 வச்சுருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஹை வந்து ₹314 வரைக்கும் போயிருந்தாங்க. இப்போ வந்து ₹920 ட்ரேட் இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டான இறக்கத்தில் இருக்காங்க. இண்டிகேட்டர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த கம்பெனி நீங்கள் வந்து கரெக்டான டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுக்கும்போது நாம் எதிர்பார்த்த லாபத்தை இதில் அடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.